யூடியூபுக்கு வீடியோ எப்படி நம்ம சேனலுக்கு அப்லோட் பண்ணுறோமோ, ஒரு கண்டென்ட் முக்கியமோ, வீடியோ முக்கியமோ, அதே அளவுக்கு வந்து பிளேலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் முக்கியம். இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக பிளேலிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் எந்த ஒரு வீடியோ மேக் பண்ணிங்கனாலும் செப்பரேட்டாக தனித்தனியாக ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த பிளேலிஸ்ட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது, டைட்டில் கொடுக்குறது, கொலாபரேஷன் செட்டிங்ஸ் ஆன் பண்ணி வைக்கிறது, அந்த பிளேலிஸ்ட்டுக்கு ஓட்டிங் ஆப்ஷன் எனபிள் பண்ணி வைக்கிறதுன்னு ஒரு பிளேலிஸ்ட்டுக்கு இவ்வளோ விஷயங்கள் செய்யணும். இது எல்லாத்தையுமே டோட்டலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்க, யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க எப்படி பிளேலிஸ்ட்டு ப்ராப்பராக ரொம்ப ஈஸியாக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய சாதாரணமாக யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு கார்னரில் கீழே இருக்கிற சேனல் லோகோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் அப்படின்னு இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பிளேலிஸ்ட்டுக்கு ஒரு டைட்டில் கேட்கும். இந்த பிளேலிஸ்ட்டோட டைட்டில் கொடுத்துக்கோங்க. நான் சும்மா செல்வான்னு கொடுத்துட்றேன். அதுக்கு கீழே விசபிலிட்டின்னு இருக்கும், அதை பப்ளிக்னு கொடுத்துக்கோங்க. விசபிலிட்டியை கொலாபரேட்னு இருக்கும். நீங்கள் கொலாபரேட் இன்வைட் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் இதை ஆன் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு கொலாபரேட் கொடுக்கல, அதனால் நான் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ க்ரியேட்னு கொடுங்க. க்ரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஆட் வீடியோஸ்ன்னு இருக்கும். நீங்கள் வீடியோ உடனே ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை லேட்டராக ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்தில் பென்சில் ஐக்கான் இருக்கும். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு டைட்டிலுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணுமோ அந்த டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருங்க. நான் சும்மா செல்வான எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறேன். இப்போ கொலாபரேட் ஆன் பண்ணுறதா இருந்தால் ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே ஓட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஓட்டிங் ஆப்ஷனை ஆன் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா? எவ்ரி ஒன்றுன்னு கொடுத்துருங்க. அதாவது ஆன் இருக்காது, எவ்ரி ஒன்று இருக்கும். எவ்ரி ஒன்று கொடுத்துருங்க. இப்போ சேவ்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிளேலிஸ்ட்டு பர்ஃபெக்டாக சேவ் ஆகிரும். நீங்கள் இதே மாதிரி எத்தனை பிளேலிஸ்ட் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பிளேலிஸ்ட்லேயும் உங்கள் வீடியோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூடியூப் ரிலேட்டடாக எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.